சுத்தமா மனசே உடைஞ்சு போயிடுச்சுடா. விடு பாத்துக்கலாம். டேய், என்ன எப்ப பார்த்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு என் அக்காவும் தங்கச்சி எவ்வளவு பிரஷரா இருக்காங்க தெரியுமா? சரி பாத்துக்கலாம்னு சும்மா இருக்க முடியல மரா. உடனே ஏதாவது செஞ்சாகணும். மரா, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்க, அமைதியா நிக்கிற. டேய், இது கண்மணி வயித்துல இருக்கிற குழந்தைக்குமே ஆபத்துடா. இப்படியே அவ டென்ஷன் ஆயிட்டே இருந்தா குழந்தை ஆரோக்கியமா இருக்குமாடா? எனக்கும் புரியல. ஆல்மோஸ்ட் பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்னு தான் தெரியல. பாப்போம். இல்லடா, இதுல ஏதோ தப்பா இருக்கு. என்ன? நாங்க விஜய கொல்லல. அதான் தெரியுமே. அப்போ விஜய கொன்னது யாரு? அத கண்டுபிடிக்காம எப்படி இந்த கேஸ் முடியும்? வீரா, முடியாது. ஃபர்ஸ்ட் விஜய கொன்னது யாருங்கறத கண்டுபிடிக்கணும். அது பண்ணாதான் இந்த கேஸ் முடியும். அது நம்ம வேலையே இல்லடி. நீயும் சரி, அந்த சந்திரலேகா மேடமும் சரி அவசரப்பட்டுட்டு இருக்கீங்க. நீ கூட எங்க எல்லாரையும் பயப்படக்கூடாது, இந்த கேஸ்ல எங்களுக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் கிடையாது, எங்களை விசாரிக்க வர மாட்டாங்கன்னு சொல்றது எல்லாம் ஓகே தான். ஆனா அந்த சந்திரலேகா மேடம் ஏன் அப்படி சொல்லணும்? குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் சஸ்பெக்ட் தான். அவங்க உண்மையை தான் சொல்றாங்க. இனிமே உங்களை விசாரிக்க வேண்டாங்கிற முடிவோட தான் வந்தாங்க. சரி, அது என்னவோ ஆகட்டும். ஒருவேளை விஜய் செத்தது உண்மையா இருந்துச்சுன்னா விஜய கொண்டது யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏய், அதெல்லாம் டேய், அப்பதான் நான் கண்மணி பிறந்தா எல்லாரும் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியும், நிம்மதியா இருக்க முடியும். வீடும் நிம்மதியா இருக்கும்டா. முதல்ல விஜய கடத்தினதா சொன்ன ஆளோட அடையாளமும், ஆந்தோப்புல பாடியை தூக்கி போட்டுட்டு போனான்னு சொன்ன அடையாளமும் ஒண்ணுதான். ஒரே அடையாளம், தாடி வச்சிருப்பான். இதுதான் காமன் அடையாளம். அதை வச்சு சீக்கிரமா நம்ம அவனை கண்டுபிடிக்கணும். யார? உயரமா தாடி வச்சிருக்கிறவங்க எவ்வளவோ பேர் இருப்பாங்க. நடக்கிற கதையை பேசு. மரா, உண்மை நமக்கு ரொம்ப பக்கத்துல தாண்டா இருக்கு. நம்ம கண்ணை மறைக்காம இருந்தா சரி. புரியல. விஜய் யார் வேணாலும் கொண்டிருக்கலாம், ஆனா அவங்க ஏன் நம்மள பழி வாங்கணும்?